இப்ப வாங்கடா, இப்ப வாங்கடா. யாரா நீங்க? யாரா சுத்தி சுத்தி நடிக்கீங்க? இப்ப வாங்கடா, இப்ப வாங்கடா. கை வைங்கடா பாக்கலாம். போயிட்டானுங்க, அவங்க போயிட்டானுங்க. அடிச்சு கத்துட்டேன். இங்க பாரு, பேரும் தெரியல. இங்க பாரு பொண்ணு, இங்க பாரு. என்னாச்சு? இங்க பாரு. மயங்கிட்டாளா இந்த பொண்ணு? பொண்ணு, ஐயோ ஒண்ணு இல்ல, அவங்களை அடிச்சு துரத்திட்டேன். எங்க கண்ணு தர, கண்ணு தர. இந்த பொண்ணு மயங்கிட்டாள. இப்ப என்ன பொண்ணு? பொண்ணு, யாராவது தண்ணி கொண்டு வாங்க. ஐயோ, இப்ப பொண்ணு, நானே போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். பொண்ணு, பொண்ணு. அப்பா, அப்பா, ஐயோ, அப்பா தப்பு நினைச்சுவாரு. அப்பா, அது வந்து, அப்பா கிளம்பு. அப்பா, அப்பா இல்லப்பா, அது வந்துப்பா. அப்பா நீங்க, அப்பா இல்லப்பா, நான் எதுவும் பண்ணலப்பா. அப்பா, அந்த பொண்ணு மயக்கமா இருக்கப்பா. அப்பா நான் வந்து, நான் சொல்றேன்ப்பா. அப்பா நான் சொல்றேன்ப்பா. கிளம்புன்னு சொன்னேன். அப்பா பொண்ணு கிளம்புன்னு சொன்னேன். தனிப்பட்ட இருந்துட்டு கிளம்பு. அப்போ நான் எந்த பொண்ணு இல்லப்பா. நான் அப்ப நான் சொல்றேன்ப்பா. அது வந்துப்பா, அது கிளம்புன்னு சொன்னேன். சரிப்பா. அப்பா நான் எதுவும் பண்ணலப்பா. அப்பா நான் சண்டை போடலப்பா. அப்ப நான் சண்டை போடலப்பா. சண்டை போடணும்னு நினைக்கிறப்பா. அவனுக்கு என்ன விரட்டும் போது கூட நான் ஓடதப்பா செஞ்சேன். யாரு என்னன்னே தெரியலப்பா. என்ன கொல்ல பாக்குறாங்க, யாருன்னு தெரியலப்பா. என்ன ரவுடி ஆக்கணும்னு சொல்றாங்க. நீ ரவுடி ஆகணும்னு சொன்னாங்கப்பா. நான் ஆக மாட்டேன்னு ஓடதான் செஞ்சேன். நான் சண்டை போடணும்னு நினைக்கவே இல்லப்பா. சத்தியமாப்பா நான் சண்டை போடணும்னு நினைக்கவே இல்லப்பா. நான் சண்டை போடக்கூடாதுன்னு நினைச்சேன். அந்த பொண்ணை பிடிச்சி வச்சுட்டு அந்த பொண்ணை அசிங்கமா டச் பண்ணானுங்கப்பா. எனக்காக ஒரு பொண்ணு அப்ப மானத்தை இழக்கணும். அந்த பொண்ணு புழுவா துடிச்சா. தேவையில்லாத இடத்துல டச் பண்ணானுங்கப்பா. அதான் எனக்கு கோவம் வந்துட்டு அந்த பொண்ணு கத்துனா கதர்னாப்பா. என்ன ரவுடியாக்குறதுக்காக அந்த பொண்ணு அது மட்டும் இல்லப்பா. கடுத்த போத்தானுங்க, தூக்கிட்டு போயிடக்கூடாது தப்பா சண்டை போட்டேன். மற்றபடி நான் சண்டை போடலப்பா. நான் சண்டை போட மாட்டேன் அப்பா. இனிமேல் நான் சண்டை போட மாட்டேன்ப்பா. அப்ப இனிமேல் நான் சண்டை போட மாட்டேன்ப்பா. அவங்க யாருன்னு தெரியலப்பா. சரி போ. சாரிப்பா, இனிமேல் சண்டை போட மாட்டேன்ப்பா. சரி போ. யார் அவனுங்க? எதுக்காக என்ன ரவுடி ஆக்க சொல்றானுங்க? நான் ரவுடி ஆகிறதுனால அவனுக்கு என்ன லாபம்? யாரு? அப்பா ரவுடி ஆக கூடாதுன்னு சத்தியம் வாங்குறாரு. ஒரு கூட்டம் என்னன்னா எப்படியாவது என்ன ரவுடி ஆக்குன்னு நினைக்குது. யாரு இவங்களா? அப்பா என்ன அடிதடிக்கு போக கூடாதுன்னு சத்தியம் வாங்குறாரு. ஆனா ஒரு கும்மலு என்ன அடிதடி பண்ணியே ஆகணும்னு வற்புறுத்துது. அப்படின்னா அப்பாவுக்கும் அந்த கும்மலுக்கும் ஏதோ நேரடி தொடர்பு இருக்கு. யார் அவங்க? எதுக்காக என்ன ரவுடி ஆக்குன்னு நினைக்கிறாங்க? அப்பாவுக்கு அவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். ஏதோ ஒரு காரணம் இருக்கு. ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. இன்னைக்கு அந்த பொண்ணை மட்டும் பிடிச்சு வைக்காம இருந்திருந்தா நான் எப்படியாவது கண்டுபிடிச்சிருப்பேன். அந்த பொண்ணை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டானுங்க. அந்த பொண்ணு ஏதோ தப்பான முடிவு எடுத்துருமோ? அந்த பொண்ணு ஏதாவது தப்பான முடிவு எடுத்துட்டா ஐயோ, தொடக்கூடாத இடத்துலாம் தொட்டானுங்களே. அந்த பொண்ணு எப்படி இருப்பா? என்ன ஒரு பொண்ணு அசிங்கப்படுத்தப்பட்டுட்டா. அந்த பொண்ணு ஏதாவது தப்பான முடிவு எடுத்திருந்தா இல்ல இல்ல. இங்க பாரு, இன்னைக்கு அத நடந்தெல்லாம் வீட்டுக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்க, உன்னை படிக்கவே அனுப்ப மாட்டாங்க. வேற எங்களை மாதிரி நீ வீட்டுக்குள்ளே கடக்க வேண்டியதான். இங்க பாரு, நடந்ததை மறந்துரு. என்னால எப்படி மறக்க முடியும்? நினைச்ச இன்னும் ஈரக்கொலெல்லாம் நடுங்குது. சரி இங்க பாரு, இதை விட பெரிய பெரிய அவமானத்தெல்லாம் தாண்டி தானே படிக்க போயிருக்கா. இங்க பாரு, எவ்வளவோ அவமானப்பட்டு தானே படிக்க போயிருக்கா. விடு. இப்படியா கண்ட இடத்துல கண்டவன் டச் பண்றதா?
எப்படியாவது முடிச்சிரு. நீ தானே படிக்கணும் படிக்கணும்னு ஆசைப்பட்ட, படிச்சிரு. என் உடம்பெல்லாம் கூசுதுடி, ஆறுவரப்பா இருக்கு. சரி இங்க பாரு, என்ன சொல்லுன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்கு அருவருப்பா இருக்குது, என் உடம்ப பார்த்து எனக்கு அருவருப்பா இருக்கு. சரி எதுக்காக அப்படி பண்ணானுங்க? நான் பாட்டுக்கு சும்மா தான் காலேஜ் முடிஞ்சு வந்துட்டு இருந்தேன். எவனோ ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருந்தானுங்க. அவன் சிக்கலனே என்ன பிடிச்சிட்டான். அவன் யாரு தெரியல, ஆனா அவனாலதான் எனக்கு இதெல்லாம் நடந்தது. என்னடி சொல்ற? அவனாலதான் எனக்கு இதெல்லாம் நடந்துச்சு. அவனுக்கு என் கையால சாவே. அவனை மண்ணில வீழ்த்துற வரைக்கும் நான் ஓய மாட்டேன். அவனுக்கு சாவு என் கையால தான். வேண்டாம், நீ சொல்றத பார்த்தா அவன் பெரிய ரவுடியா இருக்க போறான். வீணா மோதாத. இதோட மறந்துடி. தேவையில்லாத பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காத. எது என் அனுமதி இல்லாம என் உடம்பு தொட வச்சானே அவன் கபார், அவன் சாவு நிச்சயமா என் கையால தான். அவன் மட்டும் அவனுக்கிட்ட சண்டை போட்டிருந்தா அவனுக்கு எதுக்கு என்ன பிடிக்காதுங்க? இல்ல அவனுக்கு ரெண்டுத்துக்கு தாண்டி பிரச்சனை. அவன் தான் வந்து சரணடைஞ்சிருக்கணும். அவனா சண்டை போட முடியலையா? அவன் தான் வந்து சரணடைஞ்சிருக்கணும். அவன் உசுர அவன்கிட்ட கொடுத்துக்கணும். என்ன பாடக்காய பயன்படுத்திட்டாங்க. எப்படி தொட்டானுங்க தெரியுமா? எப்படி தொட்டானுங்க தெரியுமா? பாரு, யாரனால விடுவேன், அவனை நான் விட மாட்டேன். அவன் சாவி என் கையில தான். எப்படி கொல்ல போற? கொல்லுவேன். அவன் ரவுடி, பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுக்கணும். என்னால நேரடியா மோத முடியாதுடா, ஆனா உறவாடி கெடுக்க முடியல. இப்ப சொல்லுடி, இந்த ஜென்மத்துல அவன் கதைய முடிக்காம ஏன் கதை முடியாது? அவன் தலை இந்த மண்ணில விழுற அன்னைக்கு தான் என் உடம்புல இருக்க அழுக்கு அசுத்தா எல்லாம் வெளியேறும். அன்னைக்கு தான் என் உடம்புல இருக்க அழுக்கு போகும். ஏதோ விபரீத முடிவு மாதிரி தெரியுது. விட மாட்டேன், விட மாட்டேன், விடவே மாட்டேன். என்னடி இவன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? விடு, அவ வழி அவளுக்கு. அது எதிர்பாராம நடந்ததானே. ஆனா இவளை பத்தி தெரியும்ல, படிக்கணுங்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா நம்ம வீட்ல. எப்படி விடுவா? இந்த வீடு தானே பாவம், என்னோட அசிங்கப்பட்டுட்டா. என்னாலதான் நான் அவனுக்கு கையில சிக்கியிருக்கணும். நான் சிக்கி இருந்தா அந்த பொண்ணு விட்டு போனத. சே, நான் கோல மாதிரி நடந்துகிட்டேன். சே, நான் ஒரு ஆம்பளே இல்ல. அந்த பொண்ணு எப்படி போடுவா துடிச்சா. எல்லாத்துக்கும் காரணம் நாதான். அந்த பொண்ணை பார்த்து மன்னிப்பு கேட்ட வேண்டியதான். இந்த வீடு தானே சொன்னாங்க. ஆனா நம்ம இந்த வீட்டுக்கு ஏற்கனவே வந்திருக்கோமே. இல்ல, இந்த வீட்டுக்கு நம்ம ஏற்கனவே வந்திருக்கோம். அப்படித்தானே தோணுது. அந்த பொண்ணை பார்த்து மன்னிப்பு கேட்ட வேண்டியதான். அவளுக்கான நியாயத்தை நான் வாங்கி கொடுப்பேன். எவதான் அசிங்கப்படுத்தினா அத்தனை பேரையும் அவ காலில் விழ வைப்பேன். இல்ல அவ கையாலே கண்ணு துண்டமாக்க வைப்பேன். கண்டிப்பா பண்ணுவேன். ஆனா இந்த வீட்டுக்கு நான் ஏற்கனவே வந்த மாதிரி தோணுது. சரி, அந்த பொண்ணு இங்கதான் இருப்பா. எங்கன்னு பாப்போம். காமனவல்லி கோமனவல்லி சட்டி சோறு கொண்டு வா. அட இந்த கிழவி, அப்படின்னா நான் முத பொண்ணு பார்க்க வந்த வீடு இதுதானே. இந்த கிழவி தானே என்ன பிய எடுத்தது. இந்த கிழவி அடிச்ச அடியில நான் 2 நாள் எந்திக்கல. அதே வீடு. அப்படின்னா நான் பொண்ணு பார்க்க வந்த வீடு. அப்போ அந்த பொண்ணு யாரு? கோமனவல்லி கோமனவல்லி. ஆஹா, இன்னைக்கு கிழவி கண்ணில் பட்டா அவ்வளவுதான். கொஞ்சம் எஸ்கேப் ஆயிரும். ஆகா, கிழவி மோப்பம் முடிக்கிடாய். அப்படியே எஸ்கேப் ஆயிரும். ஏன் உங்ககிட்ட அடி வாங்குதுக்கா? ஆகா, கிழவி அடிக்க கூப்பிடாடா. வேற பக்கம் எஸ்கேப் ஆயிரும். என்ன கிழவி இன்னைக்கு மோப்பம் முடிச்சுக்கிட்டு இருக்கா? சும்மா மோப்பம் முடிக்காத. பாலம்மா பாட்டி, பாலம்மா பாட்டி. ஆகா, கிழவி பயங்கரமா மோப்பம் முடிக்கிற. அப்ப யாரா வந்திருக்காவன்னு அர்த்தம். யாரா இருக்கும்? கிட்ட போனா கிழவி அடிப்பா. எதுக்கு? மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் தான் எனக்கும் உற்சாகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நண்பர்களே. இந்த வீடே தான், கன்ஃபார்ம் இந்த வீடு தான். இங்க தான் நான் பொண்ணு பார்க்க வந்தேன். அப்படின்னா நான் பார்க்க வந்த பொண்ணு யாரு?
நான் பார்க்க வந்த பொண்ணுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்குமா என்ன? அதான் 2 வருஷம் முடிஞ்சிட்டேன். ஒருவேளை முடிஞ்சிருக்குமோ? ஒருவேளை அந்த பொண்ணு இங்க இருந்தா யார் அந்த பொண்ணு? அப்படின்னா அந்த பொண்ணு இதே வீடுனா சரி பார்க்கலாம். உன்னை விட சொந்தம் ஏது, அன்பை விட சொர்க்கம் ஏது, உன்னை விட்டு நெஞ்சம் இங்கே இங்கே வாழ போகின்றது. ஏ கீர்த்தி, சொல்லுங்க சொல்லுங்க. இது பொண்ணு பார்க்க நாளைக்கு காலையில வராவ. எதுக்கு காலையில கொஞ்சம் குளிச்சு சேலையெல்லாம் கட்டிரு. அப்பா எரிச்சலவா இருக்கப்பா. சரிம்மா. தாவணியை போட்டுட்டு இருக்காத, உங்க அம்மா காரிக்கு தெரிஞ்சா கோவப்படுவா. சரி சேலை கட்டுற. அந்த குழாய மாட்டிட்டு கிடப்பி அதெல்லாம் மாட்டாத. சரி. இங்க பாரு, வர மாப்பிளைக்காவது உன்னை பிடிக்கணும். நகை போட்டா பிடிக்க போகுது, இதுக்கு எதுக்கு என்ன பிடிக்கணும்? நல்ல வாய் பேசு. நகை போட மாட்டேங்க வேண்டியது, கேட்டா மாப்பிளைக்கு பொண்ணை பிடிக்கலன்னு சொல்ல வேண்டியது. நகை போட்டா மாப்பிளைக்கு பிடிக்க போகுது. நல்ல வாய் பேசு. இங்க யாரோ நின்ன வந்தது. ஏன்டி கீர்த்தி, இதுல யாரோ நின்னவ? தெரியுமா, எனக்கு தூக்கம் வருது, நீங்க போங்க. தேவ இசை எங்க? ஐயோல இன்னும் கோத்துல தான் இருக்காளோ? மொட்டை மாடியில இருப்பாளா இருக்கும். அவ ஏன்டி ஒரு மாதிரியா இருக்கா? தெரியலம்மா, அவ காலேஜுக்குள்ள பொருளா டயர்டா இருக்கும், அதான். அவளுக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கலான்னு பார்த்தா புத்தகத்தை தூக்கிட்டு போறேன்னு போயிட்டு இருக்கா. எங்க போய் முடிய போதோ போ. நீங்களாம் கல்யாணத்தை பண்ணிட்டு போறதுக்கு வழியா பாரு. எப்ப பாரு கல்யாணம் கல்யாணம் கல்யாணம். எப்பா இதுக்காவது இந்த வீட்ல இருந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு போயிரணும். அப்படின்னா நான் பார்க்க வந்த பொண்ணு இந்த பொண்ணு தானா? இன்னும் கல்யாணம் முடியலையா? எப்ப பாரு கல்யாணம் கல்யாணம். எப்பா 3 வருஷமா பொண்ணு பார்த்துட்டே இருக்காங்க, எரிச்சலா இருக்கு. இதுக்காவது கல்யாணத்தை பண்ணிட்டு போய் தொலைணும். சொன்ன மாதிரி இல்ல, யாரும் நின்ன மாதிரியே இருந்தது. யாரு? ஒருவேளை இந்த சவுட்டு பையலா இருப்பானோ? ஏன் குட்டிக்கோரா பவுடர் பாத்தியா? நினைச்சேன் இவன் தான் நின்றுக்கிறானு. பார்க்கல. பாட்டி ரூம்ல இல்லையே. டேய் நான் பார்க்கலடா. இல்ல பாட்டி ரூம்ல தான். பாட்டி ரூம்ல இல்ல. உன் மண்டையில இருக்கு பாரு. இந்த ரூம்லயா? எங்க இருக்கு? தூங்க போற நேரத்துல என்ன கொலைக்காரியா மாத்திராதா, போயிரு. கொல்லப்புறத்துக்கா? கொல்லப்புறத்துல யார் கொண்டு வச்சா? செத்து போன கிளிடா, செத்து போன கிளியை கொண்டு வச்சா. சப்போ இவன் கூட போராடிக்கவே எனக்கு பெரும்பாடா இருக்குது. என்னது, பாட்டி தூக்கிட்டு போயிட்டாளா? எப்ப தூக்குனா? நீ செத்ததுக்கு அப்புறம். அப்படியா? சரி, நான் போய் பாட்டி கிட்ட கேட்டு பாக்கேன். போடா டேய் போடா. அப்படியா? சோறுலாம் சாப்பிடலையா பொண்ணு? ஏண்டா? ஆமா, எனக்கு ரொம்ப வயிறு பசிச்சுக்கிட்டே தான் இருக்கு. சாப்பிட்டேன், ஆனாலும் பசி அடங்கல. இன்னைக்கு நம்ம வீட்டுல நெத்திலி மீன் இல்ல, அதான் கூட கொஞ்சம் சாப்பிட்டேன். நீ சாப்பிட்டியா? எனக்கும் செத்த நீ திங்க. ஓ, உனக்கு மீன் குழம்பு பிடிக்காதா? ஏன் பிடிக்காது? அம்மா போடா போடா. நெத்திலி மீன் நல்லதானே இருந்துச்சு. ஓ, உனக்கு மீனே பிடிக்காதோ? சரி சரி, நான் குட்டிக்கிறா போடுறது ஆட போறேன். நான் பதில் சொன்னா என்ன கிறுக்கியாக்குவேன், நான் சொல்ல போறது இல்ல. ஓ, அந்த சைடு இருக்குதா? டேய் உன்கிட்ட பேச கூடாதுன்னு நான் அங்க திரும்புறேன். துரியடி ஜீவனை எடுக்க. ஏடா பாடு படுத்துறோம். ஓ, அங்க போய் எடுத்து தர போறியோ? சரி, எடுத்துட்டு வா, நான் வெளியில நிக்க. சரி சரி, நீ எடுத்துட்டு வா, எடுத்துட்டு வா. கதைய மூடிக்கண்டா, கதைய மூடிச்சிட்டு தாண்டா என் ஒட்டம்புல இருக்க அழுக்கெல்லாம் நான் கழுவுறேன். கதைய சீக்கிரம் முடிப்பேன். செதுக்கு துணிச்சிட்டேன்டா. சாதுவா இருக்கிற வரைக்கும் நான் பொண்ணு, இப்ப சத்தியமா
மாதிரி நான் மாறி இருக்கேன். உன் கதைய முடிப்பேன், உன் கதைய நான் முடிப்பேன். கதைய முடிக்கிறேன், கதைய முடிக்கிறேன். உன் தலை விழுற அன்னைக்குதான் எனக்கு என் சரீரத்துக்கு விடுதலை. பொண்ணு பேரு தெரியலையே. பொண்ணு பொண்ணு ஏ இசை இசை என்ன கையில யார் வச்சிருக்கா? என்ன எதுக்கு அருவா வச்சிருக்கா? எதுக்கு அருவா வச்சிருக்கா? ஐயோ, அவளை அம்மா பாத்துருவாங்களோ? தூங்கணும். எப்போ தூங்குறேம்மா? பசிக்குதா உனக்கு? இவனை போ சொல்லிருங்க. அவன் கிடக்கான், நீ வா சாப்பிடவா. எனக்கு பசி இல்லம்மா. இது உனக்கு பிடிச்ச நெத்திலி மீன் குழம்பு வச்சிருக்கேன், வா. இல்ல எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிடுறேன். வர வர ஒண்ணும் சரியில்லை. காலேஜுக்கு போறேன்னு ஒத்தா கால நின்ன போறெல்லாம் செய்தா. எந்த வம்பு தும்பும் பண்ணக்கூடாது. அவனை பார்த்தேன், இவனை பார்த்தேன், அவனை பார்த்து பல்ல கட்டினேன், இவனை பார்த்து பல்ல கட்டினேன், ஆம்பளை பையன் கூட கை கோத்து சுத்தினேன்னு ஏதாவது என் காதுக்கு வந்துச்சு. வராது, வரவே வராது. போதுமா? வரக்கூடாது. ஒத்த கால நின்னு அடம் முடிச்சு படிக்க போயிருக்க. இந்த வீட்ல ஒரு பிள்ளைல படிக்க போனது இல்ல. எல்லாத்துக்கும் 16 வயசு 17 வயசுல கல்யாணம் முடிஞ்சிருக்கு. நீ ஒருத்தி தான் தப்பிச்சிருக்க. சரி நீங்க போங்க. சரி சரி, நான் சோத்த போட்டு வைக்க, நான் போய் படுக்க. நீ குழம்பு மட்டும் ஊத்திக்க. சரி, என்ன போய் படு போ. அவளுக்கு சோறு வேண்டாமாம்மா? எனக்கு வேண்டாம், நீயே கொட்டிக்க போ. நான் சாப்பிட்டுட்டேன். எல்லையா பெரியமா? ஆமாமா, அவன் சாப்பிட்டா, நீ போ. இது காலையிலே காலேஜுக்கு போகணும்ல, படு போ. சரி போ போ. நீ நீ தூங்கு, தூங்கு தூங்கு போ. தூங்குதே. ஆச்சனோட சொன்னதான் புரியும். போ போ போ, படு 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 போ. எதுக்காக கட்டி வச்சிருந்தா? இதை தப்பான முடிவு எடுத்துருவாடா. இத நான் வர கூடி கத்தி வச்சிருந்தா அவங்க அம்மா வந்து தூக்கி வீசினா. அப்படி நம்ம தப்பான முடிவு தான் எடுக்க போறா. நான் அந்த பொண்ணுகிட்ட எப்படியாவது எல்லா உண்மையும் சொல்லணும். அவளை பார்த்து நான் பேசணும். இல்ல நான் அவகிட்ட பேசணும். காலேஜ் என்ன சொல்ல வந்துச்ச? இவ எந்த காலேஜ்ல படிக்கா? காலையிலே போகணும்னு சொன்னாங்க. அப்போ இங்க ஒரு காலேஜ் இருக்கு, இது பக்கம் தானே. இன்னொன்னு பராசக்தி, அதான் தூரமா இருக்கு. அங்கதான் நான் படிக்க. இவ அங்கேயா படிக்கா? ஓ, அப்போ அந்த காலேஜ் தானே இவ்வளோ. கண்டிப்பா பார்த்து பேசிட வேண்டியதா. செஞ்சு வச்ச சிலை அங்கங்க சரியா இருக்கு. ரொம்ப டச் பண்ணிட்டாருங்களா? எல்லாத்துக்கும் காரணம் அவன் ஒருத்தன் தான். அவன் உன்னை பகடக்காயா பயன்படுத்திக்கிட்டான். லாட்டு புள்ள தெரிஞ்சுதான் பண்ணான். அங்கங்க டச் ஆகும் போது உள்ளுக்குள்ள பூரிச்சு போய் நின்னான். ரொம்ப ஓவர் டச் ஆயிட்டோ. உண்மையை தெரிஞ்சுக்கலாம் நினைச்சேன். ஒண்ணு நீங்க தெரிஞ்சுக்க வேண்டாம். முதல்ல இங்க கிளம்புங்க. அது எப்படி?
இருந்தாலும் இப்பெல்லாம் நடந்துக்க கூடாது. ரொம்ப ஃபீல் பண்ண மாதிரியே தெரியல. கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமே. என்னை இப்படி வலுக்கட்டாயமா டச் பண்ணானுங்கன்னு ஏன் கம்ப்ளைண்ட் பண்ணல? உன் வேலை எது உண்டு அதை பார்த்துட்டு போடா. ரொம்ப ஃபீல் பண்ணிடுவேன். டச் பயங்கரமா பண்ணிட்டானுங்களோ. இசை வந்துட்டாளா? அவ இன்னும் வரல. வர வர அந்த கிங்ஸ் பைய ஆட்டம் பயங்கரமா இருக்கு. ஆமாடா, வர வர அந்த குரூப் நம்ம கிட்ட ரொம்ப தான் சண்டை இருக்குது. விடுங்க பாத்துக்கலாம். அவன் எல்லாம் இப்ப சேட்டை கொஞ்சம் குறைச்ச மாதிரி இருக்கு. அவன் சேட்டை குறைச்சிட்டான், கூட இருக்க கூட்டாளிகள் இருக்கு பாரு, அது குறைக்க விடாது. டேய், அவங்கள விடவே கூடாதா. யார? அதான் அந்த கிங்ஸ் கேங். அது யாரு? ஐயோ, உனக்கு தெரியாதுல்ல, எங்க கூட 11th இருந்தே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி, ஸ்கூலோட முடிப்பான்னு பார்த்தா காலேஜ்ல வந்து எங்களையே பின்தொடர்ந்தான். சரி, ஃபர்ஸ்ட் டிகிரில முடிப்பான்னு பார்த்தா செகண்ட் டிகிரில எங்க கூட வந்து வம்பிழுத்துட்டு இருக்கான். அவன் ஒரு பெரிய இடத்து பையன், கொஞ்சம் வாழ்த்தனம் அதிகமா பண்ணுவான். கொஞ்சம் வாழ்த்தனம் பண்ணுவானா? நிறையவே வாழ்த்தனம் பண்ணுவான். அவனுக்கு ஜால்ரா தட்டத்துக்குன்னு ஒரு 3 பேர் இருக்காங்க. விளங்காத பையன். அவன் சும்மா இருந்தாலும் இந்த வாழறங்கள் சும்மா இருக்க விடாது. அதுல ஒரு குதிராள் இருக்கா, அடிக்கடி எங்க ரோட்டையே கிராஸ் பண்ணுவான். நான் பார்த்ததே இல்லையா? நீ பாத்திருக்கேன்னு தெரியல. சரி வா, நான் காட்டுறேன். இங்கதான் இந்த வானரங்களாம் நிக்கும், வா காட்டுறேன். பாரு, நீ பாக்க நினைச்சல, அவன் உனக்கு பின்னாடி போய்கிட்டு இருக்கான் பாரு. எங்கதான் நிக்காளா? யார்கிட்ட நான் பேசணும். அது உன் தலையில வேலை நிக்குதாண்டா, என் உடம்புல காலுக்கு போகும். பேசணும். ஏய், என்னடா? உங்க குரூப் அங்க இருக்குது, கிளம்பு. என்ன? அட, பயந்து போறது இவன் தானா? அட, நம்ம சொன்னத பயந்து தான் செஞ்சுட்டான். இவன் தான் உங்க எதிரியா? இவனை தெரியுமா? தெரியாது. கேட்ட, இவன் தான் உங்க எதிரியா? பொறாம எதிரி. சின்ன வயசுல இருந்து எங்க கூட இவன் சண்டை போட்டுட்டே வருவான். எனக்கு ஒரு பாதை கிடைச்சிருக்கு. எதிரி எல்லாம் நேருக்கு நேரெல்லாம் மோதக்கூடாது. அப்படின்னா யாராவது எதிரி கிட்ட நேருக்கு நேர் மோதுவாங்களா? எதிரிக்கு தண்டனை என்ன தெரியுமா? அவனை அசிங்கப்படுத்துறது. அந்த அளவுக்குலாம் போண்டாமா? நாங்க அந்த அளவுக்குலாம் போக மாட்டோம். வெறும் வாய்க்கா சண்டை மட்டும்தான். இல்ல, கொஞ்சம் நம்ம ஏதாவது பண்ணதான் நம்ம பக்கம் திரும்ப மாட்டாங்க. நம்மள பார்த்தாலே பயம் இருக்கும். சும்மா அப்பப்போ கை கலப்பு எல்லாம் வரும், ஆனா அவமானப்படுத்துனது இல்ல. யாரு சொன்னா? நீங்க அடிக்கடி தோத்து போயிட்டு இருக்கேன்னு காலேஜ் முழுக்க சொல்றாங்களே, அப்போ இவங்க தானே சொல்லிருக்கணும். என்ன சொல்ற? ஆமா, காலேஜ் முழுக்க அதான் பேச்சு. நீங்க எப்பவும் தோத்து போயிருவீங்களாமே. நத்தன சொத்தல தான் உங்க குரூப்பா? அவங்க குரூப் ரொம்ப ஸ்ட்ராங்கா. எனக்கு தெரியாது, காலேஜ்ல பேசினாங்க, அப்ப எனக்கு புரியல. இப்ப நீங்க சொல்லும் போதா எனக்கே புரியுது. ஓ, நாங்க பத்தல சுத்தலுமா பார்க்கலாம். நாங்க இறங்கி அடிச்சா எப்படி அடிப்போம் தெரியுமா? ஏதோ தேர்தல் வருது, நீங்களா நின்னு ஜெயிச்சுக்கிட மாட்டீங்களா? அவன் தான் ஜெயிக்க போறானா? எப்படி? தேர்தல வருஷம் நிக்கிறது நாதா இல்லையா? அவங்க கேங்ல இருக்க யாராவது நிப்பாங்களா? நின்னுட்டா ஜெயிக்க விட்டுருவோமா? பாதி ஓட்டு எங்களுக்கு தான் விழும், நாங்க தான் நிக்கிறது இல்ல. அதனாலதான் வத்தல் சொத்தல்னு காலேஜ் முழுக்க நீங்க பேர் வாங்கி வச்சிருக்கீங்க. ஏன் உங்களால நின்னு ஜெயிக்க முடியாது? ஒரு ரவுடி பைய சட்டக்கார பையிலே நின்னு ஜெயிக்கும் போது இது வரைக்கும் காலேஜ்ல நல்ல பேர் வாங்கியிருக்கீங்க. நீங்க நின்னா ஜெயிக்க முடியாது, ஏன் நிக்க மாட்டீங்க? இது வரைக்கும் தோணல. எங்களை இவ்வளவு அசிங்கப்படுத்தி வச்சிருக்காங்கல்ல, இனி நாங்க நிப்போம். எடி வா ஜபா, நாம இன்னைக்கு உண்டுல நாக்கிடுவோம். அந்த குதிரவாளே அங்கதான் நின்னுகிட்டு இருப்பா, வா. இனி அவன் தலைக்கீழ தொங்கணும். சரி, நான் கிளம்புறேன். உனக்கு சண்டை போட நல்லா வரும்போதுக்கு இல்லையா, நீங்க அவமானப்பட்டீங்கல்ல, அதான் சொன்னேன். நான் அவமானம்லாம் படல. எங்க அப்பா ஏற்கனவே அரசியல்வாதி புள்ளதான் பிரச்சனை பண்ணுவான்னு ஒரு பிம்பம் இருக்குது. நான் எங்க அம்மா மாதிரி, எனக்கு அந்த மாதிரிலாம் பண்ண பிடிக்காது. அவன் பண்ணுவான். நீ சொல்லிட்டல, இந்த திருப்பி தேர்தலில் நான் நிக்கிறேன். என் சப்போர்ட் முழுசா கிடைக்கும்.
ஒருவேளை நான் உன்னை விரும்புறேன்னு எனக்கு தெரியல. ஆனா உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது. கிங்ஸி தலை சீக்கிரம் தரையில விழும். கேண்டீனுக்கு போலாமா? இல்ல வாயா. இல்ல வேண்டாம். ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம், நீயும் கண்டிப்பா வரணும். நிச்சயமா வரியா? இல்ல எங்கேயும் வர மாட்டேன்னு சொன்னியா? பயந்துட்ட. இன்னைக்கு நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போறோம். ஓகே? நீங்க வரீங்கல்ல? என்ன? நீங்க வரீங்கல்ல? அப்ப வரேன். சரி சரி, நான் சாயங்காலம் பாக்குறேன். சரி, நான் வரேன். சரி. நான் நிச்சயமா ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு அடிமையாவே நினைக்கல. ஃபர்ஸ்ட் டைம் உட சசார் நினைச்சிட்டேன். சுகமா இருக்கு, சுகமா இருக்கு. எனக்கு நீ வேணும், எதுக்கு நீ வேணும்? உன்கிட்ட என்னமோ இருக்கு, எனக்கு இது பிடிச்சிருக்கு. நீ எனக்கு தான். உன்ன மாதிரி பொண்ணுங்கன்னா இல்ல, உன்ன மாதிரி பொண்ணுனா என்னத்துக்கு ஏதாவது தானே பண்ணிக்கணும், இல்ல பண்ணவனே ஏதாவது பண்ணிருக்கணும். எதுவுமே பண்ணல. உன்கிட்ட சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு இல்ல. என்கிட்ட சொல்லணும் அவசியம் இல்லதான், நான் பார்த்துட்டேனா அதான். சே, என்னமோ பண்ணிட்டானுங்க. என்ன கோவம் வருதா? அங்கங்க அங்கங்கல அப்படி டச் பண்ணானுங்க. பா, உன்ன மாதிரி பொண்ணுனா என்னத்துக்கு ஏதாவது பண்ணிருக்கணும். இப்பவும் சொல்றேன், அவன் நினைச்சிருந்தா டச்சிலே வந்து ஃபைட் பண்ணிருக்கலாம், இல்ல உன்னை காப்பாத்த நினைச்சிருக்கலாம், இல்ல உனக்காக சண்டை போட்டிருக்கலாம். அவன் என்ன வேடிக்கை பார்த்தான், வேடிக்கை பார்க்கல, ரசிச்சு பார்த்தான். கைப்படாத ரோஜான்னு சொல்ல முடியாதுல்ல, கைப்படாத ரோஜான்னு சொல்ல முடியாது. நீ கண்டிப்பா எனக்கு தேவைப்படுவ, கைப்படாத ரோஜா. ஒரு நிமிஷம். சரி, புகையாளி குடும்பத்தை உறவாடிக்கடு. பொண்ணு, சாரி, உன் பேர் தெரியல. சாரி, அன்னைக்கு நடந்ததுக்கு சாரி. இவனை விடாத இசை, இவனை விடாத. இவன் தரையில சாரிமா, அன்னைக்கு நான் பண்ண தப்புதான். சாரி, நான் நிறைய வாட்டி சாரி கேட்கறதுக்கு வந்தேன், முடியல. சத்தியமா நாளைக்கு இப்பெல்லாம் நடக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை.